எதுக்கு நான் தரிசனங்களை பார்க்கணும்? வாலிப பிள்ளைகளை பார்த்து பைபிள் அழகா சொல்லுகிறது, வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கிற தரிசனம் என்ன? சொப்பனங்கள் என்ன? யாராவது நம்மளை கொலை பண்ண வர்றது மாதிரி பார்க்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை அசுத்தாவி நம்மளை துரத்துறது மாதிரி பார்க்கிறோம். ஆனா தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களையும் தரிசனங்களையும் ஏன் நம்மளால பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல? காலங்களில் ஏன் தேவனுடைய தரிசனங்களை பார்க்க முடியலங்க? யாக்கோபு ராத்திரியில போய் கல்ல வச்சு படுத்து கிடக்கும் போது தரிசனத்தினாலே உயிர் பெற்று திருப்பி வாழ்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். பல இரவுகள், ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன பண்றது, என்ன செய்யறது ஆண்டவரே, திகச்சு போய் நீங்க ராத்திரி படுத்திருப்பீங்க. அந்த காலத்திலே கர்த்தர் உனக்கானவைகளையும் உன் சன்னதிகளுக்கானவைகளையும் சொப்பனத்தில் தரிசனம் வழியாக வெளிப்படுத்துவார். உன்னாலே தீர்க்க முடியாத முடிச்சுகளை கூட வெளிப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட விசுவாசிங்க, ஆண்டவரே என்னால இதுக்கு சொல்யூஷன் தேட முடியாது, என்னால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, நீங்க வெளிப்படுத்துங்க, நீங்க வெளிப்படுத்துங்க. இருளில் நம்மளால போக முடியாதுங்க, ஆனா அந்த வெளிச்சம் போய் இருளை நீக்கி புதை பொருள்களை வெளியே கொண்டு வரும்.